Chickamauga, Chickamauga, cha-cha-pa-pa. Chickamauga, Chickamauga, cha-cha-pa-pa. Chickamauga, Chickamauga, cha-cha-pa-pa. Chickamauga, Chickamauga, cha-cha-pa-pa. சுந்தரி அக்கா, என்ன 2-3 நாளா உன்னை ஆளியா காணோம்? வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சு கிடக்குறியாக்கும். அப்புறம் இவன் பண்ண கூத்துக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தெருவில் வர சொல்ற? அப்ப இந்த கௌரிக்குட்டி ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்குதுன்னு ஓனர்கிட்ட போய் சொல்லி காசு வாங்கி குடிச்சதா தாமரை சொன்னாலே, அதெல்லாம் நெசந்தானா? அதெல்லாம் பழைய கதடி சிம்ரனு. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. இந்த ஊர்லயே தான் நானும் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்னக்கா நடந்துச்சு? நானும் அத்தையும் வீட்ல ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து அண்டாவை தூக்கிக்கிட்டு கௌரிய பிடிச்சி கட்டில் காலு மேலே தள்ளி விட்டு போயிட்டான். ரேஷன்ல அரிசி பருப்பு வாங்கிட்டு வர்ற வழியில அத்தை கிட்ட மல்லுக்கு நின்று அந்த அரிசி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு போயிட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த புள்ள சுருண்டு படுத்துக்கிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு கத்திட்டு கிடக்குறா. நான் என்னென்னத்தை அனுபவிக்கணும்னு என் தலையில எழுதிருக்குதுன்னு தெரியல. அட குடிக்க பிறந்தவனே, என்னென்ன கூத்து பண்ணிட்டு இருக்கிறான் பாரு. குடிக்கிறதுக்கு சொந்த வீட்டுல திருடி குடிக்கிற, சரி சோத்துக்கு எந்த வீட்டுல போய் திருடுறது? அவன் எங்கேயோ போய் திருடுறான், நாசமா போறான் போ. அவன் பேச்சே எனக்கு வேணாம், விடுறி சிம்ரனு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நான் ஊத்திக்கிட்டேன் மெல்லிய, நான் விட்டறிஞ்ச சல்லிய. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. என்ன காலு தெரியுது? நம்ம காலு எப்ப தலைக்கிட்ட வந்துச்சு? ஏ காலு, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், உன் இடத்துக்கு போ. யோ, யாரியா நீ? இப்படி தரத்துல படுத்து கிடந்தா நாங்க எப்படியா போறது வருது? வழி விட்டு படியா. சாரி, யாருங்க சார்? ஓரமா போய் படுக்க. இது என்ன உன் அப்பா வீடா? பாய பிள்ளைக்கு குசும்ப பாரு. முக்கா பேண்ட் போட்ட சாரு, ஊருக்குள்ள தானே போற, என்ன அப்படியே நேக்கா தூக்கி கொண்டு போய் ஊருக்குள்ள விட்டுரு. உங்க கால் 2 நல்லா தானே இருக்குது, எந்திரிச்சு நடந்து போக வேண்டியதுதானே, உங்களை ஒரு ஆள் தூக்கி கொண்டு போய் விடணுமோ? ஆட, என் காலுக்கு என்னமோ ஆயி போச்சுப்பா. கொஞ்ச தூரம் நடந்தா தானா கீழே போத்து போத்துன்னு உழுவுது. யோ, நானே பல டென்ஷன்ல இருக்கிறேன், நீ வேற ஏயா? நகர முதல்ல. தம்பி, என்ன இவன் தண்ணி கிண்ணி அடிச்சிருப்பானோ? தலை கீழா நடக்கிறேன். நான் ஊருக்குள்ள போகணும், என்னை யாராச்சும் தூக்கி கொண்டு போய் ஊருக்குள்ள விடுங்க. இந்தா குள்ளியக்கா, என்ன வரிசையா நீயே 5 குடம் 6 குடம் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தா, நாங்களா எப்ப பிடிக்கிறது? ஏண்டி, தண்ணி பிடிக்க வந்தா தண்ணியை பார்த்து பிடிங்கடி. அதை விட்டுவிட்டு ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிக்கிட்டு நின்னா தண்ணி தேடி வந்து உங்க குடத்துல ஊத்துமா? அப்புறம் குட்டிச்சாத்தானுக்கு வாய் மட்டும்தான் நீளமா இருக்குது, தண்ணி தேடி வந்து குடத்துல ஊத்துமா? இந்தா இப்ப ஊத்துது பாரு. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? குடத்தை தள்ளி விட்டு ஓம் குடத்தை வைக்கிற? ஒழுங்கா குடத்தை எடுத்துரு, நான் இது ஒன்னையும் பிடிச்சிட்டு விடுறேன், அதுக்கப்புறம் நீ பிடிச்சிக்க. ஐயே, தண்ணி இல்லாத ஊர்ல இருக்கிறவங்களாட்ட தண்ணி கடிச்சிட்டு கிடக்குறீங்க. அவன் 4 குடம் பிடிச்சிட்டு விட பார்த்தா நீ புடியாண்டி. என்னக்கா பேசுற நீ? விநாயகர் சதுர்த்திக்கு நாமளாம் ஊடு சுத்தம் பண்ண மாட்டோம், துணிமணி துவைக்க மாட்டோம், இன்னும் கொழுக்கட்டை பிடிக்கணும், சுண்டல் வைக்கணும். அப்பப்பா எமுட்டு வேலை கிடக்கு. 2 குடம் தண்ணி பிடிச்சி போய் வச்சுட்டு இதெல்லாம் செய்யலாம்னு பார்த்தா இவளே பிடிச்சிட்டு இருக்கிறாள் என்னமோ. கேட்டா நியாயம் பேசுறமா? இந்த குள்ளியக்கா அடுத்து விட்டு நியாயத்தை பேசாதா? நான் என்னத்துக்கடி அடுத்து விட்டு நியாயத்தை பேசணும்? எனக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்ல, உட்காரத்துக்கு நேரம் இல்ல, தலைக்கு மேல வேலை இருக்குது. ஏமா குள்ளி, நீ தான் ஒரு பேச்சுல விடுவேன். அடேங்கப்பா, ஆமா, ஒரு பக்கம் கையெழுத்து வாங்கறதுக்கு ஒரு கியூ நிக்குது, இன்னொரு பக்கம் மனு கொடுக்கறதுக்கு ஒரு கியூ நிக்குது. மேடம் ரொம்ப பிசி. அப்புறம் எங்க இருக்கும் நிக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் நேரம்? என்னடி சிம்ரன் சொல்ற? அப்படி என்னடி பிசி வேலை? அட என்னக்கா இது கூட தெரியாம இருக்கிற? இந்த குட்டிச்சாத்தா மேடம் தான் நம்ம ஜில்லா கலக்கிட்டு. அடியே குள்ளி, நீ தான் இந்த ஜில்லா கலக்கிட்டுறா? அட கடவுளே, எனக்கு இது தெரியாம போச்சே. என்னங்கடி 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் அடிக்கிறீங்களா? எனக்கும் ஒரு நேரம் வரும்டி. அப்படியா? அந்த நேரம் என்ன பஸ் ஏறி வருதா, ட்ரெயின் ஏறி வருதா? ஏரோப்ளேன்ல வருது. மூஞ்சி முகரையும் பாரு, வந்துட்டா எனக்கு கருத்து சொல்றதுக்கு, வானத்துக்கும் பூமிக்கு நின்னுகிட்டு. பாத்து போ, கத்திரிக்காய் குடந்துட்டு போற மாதிரியே இருக்குது. ஏண்டி இப்படி வம்ப வேலைக்கு வாங்குற? அவ எத்தனை குடம் தண்ணி பிடிச்சா உனக்கு என்ன? அவ பிடிக்க பார்த்து நீ பிடிச்சிட்டு போக வேண்டித்தானே. அதை விடுக்கா, சாயந்தரத்துக்கு என்ன சுண்டலா கொழுக்கட்டையா?
ஆமா, நான் இருக்கிற இருப்புக்கு அது ஒன்று தான் குறைச்சல். ஏதோ வீடு வாசலை சுத்தம் பண்ணி அவளுக்கல்லை வாங்கி வச்சு சாமி கும்பலான்னு இருக்கிறேன். என்ன கனி, அவ ஊருக்குள்ள சுண்டல் வேவிக்கலாமா, அந்த கொழுக்கட்டை செய்யலாமா, இந்த கொழுக்கட்டை செய்யலாமா, ஒப்புட்டு செய்யலாமான் இருக்கிறாளுக. நீ என்னடானா அவளுகளை வச்சு சாமி கும்பிட்றங்கிற? போதண்டி, இந்த அவளுக்கல்லைக்கு பிள்ளையார் என்ன கொடுப்பாரோ அதை கொடுக்கட்டும். ஏற்கனவே அந்த சாமி கொடுத்ததெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நிரம்பி வலியுது. இதில் மேலும் எதுவும் கொடுத்துச்சுன்னா நான் எங்கே வைப்பேன்? போதும், அவளுக்கல்ல போதும். எக்கோய், இங்க தாமரை வீடு எங்க இருக்குது? யார் அது? எனக்கு தெரியாது போடா. யாருடி அந்த பையன்? நம்ம தாமரை விட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறான். ஓ தம்பியோ, இங்க வா. எதுக்கு கூப்பிட்டீங்க? யாருப்பா தம்பி நீ? இங்க வந்து தாமரை ஊட்ட கேட்டுட்டு இருக்கிற? ஓ, தாமரை வீடு எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? தம்பி, முதல்ல நீ யாருன்னு சொல்லுப்பா. அதானே, மொட்டையா தாமரோட எங்க தாமரோட எங்கன்னு கேட்டா சொல்லிடுவோமா? முதல்ல நீ யாரு என்னங்கிற விவரத்தை சொல்லு, அப்புறமா தாமரை ஊட்ட சொல்றோம். அட சொல்லுங்க லேடிஸ், நான் என்ன தாமரை கடத்திட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன். எக்கா, யாருக்கா இவன்? தாமரை பிள்ளைய கடத்திட்டு போயிருவானா? அவன் பேண்டையும் சொக்காயும் பாருவேன், பைத்தியக்கார மாதிரியே இல்ல? ஆமாண்டி சிம்ரனே, இவன் யாரா இருந்தாலும் சரி, தாமரை பிள்ளை ஊட்ட மட்டும் சொல்லிடவே கூடாது. எனக்கு என்னமோ இந்த பையனை பார்த்தா சந்தேகமா இருக்குதுடி. அப்படிங்கிற? ஆத்தாடி, ஊருக்குள்ள புள்ள பிடிக்கிறோம் பூந்துட்டாண்டோய். ஊருக்குள்ள பொண்டு பிள்ளைகளாம் சாக்கிரதையா இருந்துக்கோங்கடோய். சாக்கிரதை சாக்கிரதை சாக்கிரதை. ஏன் இந்த 2 பேரும் என்ன லூசுங்களா? யார புள்ள பிடிக்கிறோன்னு சொல்றீங்க? என்னது, ஏய், லூசா? யார பத்திரா லூசுங்கிற? உங்க அம்மா லூசு, உங்க அப்பா லூசு, உங்க தாத்தா லூசு, உங்க ஆயா லூசு. உனக்கு வரப்போற பொண்டாட்டி லூசோ லூசுடா. ஏனி மரம், நீ என்ன எங்க அம்மா அப்பா ஆயா தாத்தாவெல்லாம் லூசுங்கிற? உன் மாமியா ஒரு கால் லூசு, உன் மாமனா ஒரு அரை லூசு, உன் புருஷன் ஒரு முக்கால் லூசு, நீ ஒரு முழு லூசு. என்னடா சொன்ன? நிறுத்தி சிம்ரனே. இங்க பாருப்பா தம்பி, ஊருக்கு புதுசா இருக்கிற, கொஞ்சம் பேச்ச பார்த்து பேசு. இப்படியே பேசிட்டு இருந்தீனா அப்புறம் உங்க ஊருக்கு அடி வாங்கிட்டு தான் போவேன். நானா அங்க பிரச்சனை பண்ணேன்? எவாகல தானே போயிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு வச்சு நீங்க தானே வம்புழுக்கிறீங்க. இந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்து ஒரே ஏழ்றையாவே இருக்குது. அங்க அந்த குடிகார, இங்க இதுங்க ரெண்டும். எந்த சாரும் வரல, மோரும் வரல. யார் இந்த லடுக்கி? ஹலோ மேடம். வணக்கம் மேடம். யோ, என்னையா மோடம் கிடமன்கிட்டு? யாரையா நீ? நான் தான் மனுஷன், நீ தான் மனுஷி. யோ, என்னையா மனுஷா மனுஷின்னு இருக்கிற? ஆமா, நீ அந்த சுந்தரி புருஷன் தானே? இல்ல 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 இல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. தப்பு தப்பு தப்பு. ஏன் பொண்டாட்டி தான் சுந்தரி. என்னையா அப்பப்ப குடிச்சிட்டு இருந்த, இப்ப முழு நேர குடிகாரனாவே மாறிட்டியா? என்ன பேச்சு பேசின அந்த சுந்தரி தாமரை கூட சேர்ந்துக்கிட்டு? இப்ப அவன் நிலைமை நடு வீதியில குட்டிக்காரன் அடிச்சுக்கிட்டு இருக்குது. மனசுக்கு அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குது. இதே நிலைமை ஒரு நாளைக்கு தாமரைக்கும் வரும். அப்பதான் எனக்கு தீபாவளி. ஹலோ மேடம், எங்க ஓமாக்குல போற? என்ன உப்பு மூட்டை தூக்கி கொண்டு போய் ஊருக்குள்ள விடுறியா? என்னது உப்பு மூட்டை தூக்கணுமா? போய் உன் பொண்டாட்டி தூக்க சொல்லு. மொகரை பாரு மொகரைய. உப்பு மூட்டை தூக்கணுமாம்ல? நெஞ்சுக்குள்ளே நாருன்னு சொன்னா தெரியுமா? அப்படி நான் கார்த்திக்கு, நீ சௌந்தர்யா. ஓஹோ, அப்படி. நீங்க கார்த்திக்கு, நான் சௌந்தர்யா. அந்த பாட்டுல கார்த்திக்கு தானே சௌந்தர்யாவை தூக்குவாங்க. ஆமால்ல. சரி சரி சரி, வந்து நீ ஏன் முதுகுல ஏறிக்க, நான் உன்ன உப்பு மூட்டை தூக்குறேன். அடே குடிகார பையல, யாரடா உப்பு மூட்டை தூக்குறது? நான் யாருன்னு தெரியுமில்ல, சிவகாமி மாவடா. சோ, நான் தான் உப்பு மூட்டை தூக்குறேன்னு சொல்றேன்ல. சும்மா என்னை தூக்குனாலும் தூக்க மாட்டேங்கிற, நான் உன்னை தூக்கிக்கிறனாலும் வர மாட்டேங்கிற. வந்து முதுகுல ஏறுவா. அடே குடிகார பையல, விடுறா என்னைய, இறக்கி விடுறா. எங்க அம்மாட்ட சொன்னேன், உன்னை உண்டுலாம் பண்ணிவிடும். இறக்கி விடுறா முதல்ல. அடேங்க அப்பா, என்ன மேடம், என்ன இந்தாக்கான கணக்குற? ஆளு பாக்க சைஸா இருக்கிற, ஆனா எரும மாடு மாதிரி இல்ல இருக்கு வெயிட்டு. ஏ குடிகார பையல, யார பார்த்து வெயிட்னு சொல்ற? நான் ஊர்ல இருக்கிற வரைக்கும் தினமும் சாக்கிங் வாக்கிங் ரன்னிங் எல்லாம் பண்ணி உடம்பு எவ்வளவு ஸ்லிம்மா வச்சிருக்கிறேன் தெரியுமா? அப்படியா மேடம்? இந்த ஜாகிங் ரன்னிங்லாம் போயே இந்த கணக்குறியா மேடம்? ஐயோ அம்மா. என்னடி பண்ற நீ? அந்த பையன் தான் பேசிட்டு இருக்கிறான, நீ சரிசமா கத்திட்டு இருக்கிற. பின்னக்கா என்ன சொல்லிட்டு போறேன் பத்தியா? என் மாமியா கிளவி கால் லூசான், நான் முழு லூசான். எனக்கு எப்படிக்கா கோபம் வராம இருக்கும்? நான் ஒரு அரலூசு, என் மாமியா கிளவி ஒரு அரலூசுன்னு சரிசமமா சொல்லியிருந்தா கூட என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும்ல. என்ன முழு லூசுன்னு சொல்லிவிட்டானேக்கா. அப்படின்னா அந்த கிளவியை விட நான் பெரிய லூசா? அடியே, எனக்கு நிறைய வேலை இருக்குது.
வீடு கழுவணும், துணி துவைக்கணும், பெச்சிட்டு பாயெல்லாம் அலசி போடணும். நான் கிளம்புறேன்ப்பா. இங்கே நின்றுக்கிட்டு லூசு கூட எனக்கு என்ன பேச்சு? ஆடி குந்தாணி, கடைசியில இவளும் என்ன லூசுன்னு சொல்லிவிட்டு போயிட்டாளே. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், சுந்தரி ஏன் சுந்தரி, நாளும் தெரிஞ்சிருச்சு, நியாயம் புரிஞ்சிருச்சு, சுந்தரி அக்கா சுந்தரி. கீழே இறக்கி விடுறா பைத்தியக்கார பையில. ஏ குடிகார பையில, இங்க என்னடா சாக்கடை தண்ணியிடும் போது இங்க தூக்கிட்டு வந்திருக்கிற? கீழே போடுறாதரா. மேடம், நீ இப்படி கைய காலை ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னையும் போட்டுருவேன், நானும் விழுந்துருவேன் மேடம். போடுவடா போடுவ. ஒழுங்கா இங்கே இறக்கி விடு, இல்லைன்னா சேத்தை தாண்டி அந்தாண்ட கொண்டு போய் இறக்கி விடு. சேத்துல கீத்துல போட்ட என்ன பண்ணுவனே தெரியாது. ஐயோ, என் கால் வேற கிடுகிடுன்னு ஆடுது மேடம். செத்த பேசாம கைய காலை ஆட்டாம வா மேடம். சரி சரி, நான் எதுவும் பேசல. நீ மெதுவா போ, மெதுவா பூ மாதிரி நடந்து போய் அந்தாண்ட போய் இறக்கி விட்டுரு. ஆஹா, என்ன குதிரை சவாரி போயிட்டு இருக்கிறாங்க. அடடா, இந்த சுந்தரி அதுக்குள்ள போயிருச்சே. இருந்திருந்தா இந்த கண்கொள்ளா காட்சிய பார்த்து ரசிச்சிருக்குமே. பார்த்து தூக்கிட்டு போ, சேத்துல போட்டுறாத. இவளை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போற மாதிரி தெரியலையே. இவளா விருப்பப்பட்டு குதிரை சவாரி போற மாதிரி தெரியுது. அடியே நாத்து, உனக்கு இன்னைக்கு இருக்குதுடி கூத்து. இதோ வந்துட்டேன். இன்று என் நாத்துவுக்கு சாக்கடை அபிஷேகம் நடக்க போகிறது. காணத் தவறாதீர்கள். அம்மா, நீ பேசாத வாமா. சரி சரி, நான் பேசல, நீ மெதுவா போ. ஏ சூப்பர் சூப்பர் சூப்பரே. என்ன யானை மேல பறந்து போகுது. எங்க யானை பறக்குது? என்ன மேடம், நான் தான் மெதுவா தூக்கிட்டு போனேன்ல. ஏன் மேடம் அதுக்குள்ள சாக்கடைக்குள்ள விழுந்துட்ட? ஜாலியா குளிச்சிட்டு இருக்காத மேடம். எந்திரிச்சு வா, தூக்கி கொண்டு போய் பத்திரமா கரையில விடுறேன். என்ன இந்த நாத்தனாருது? பார்த்து மெதுவா வா மேடம், நான் காம தூக்கி கொண்டு போய் கரையில விட்டுறேன். போடா பைத்தியக்கார பையில. 4000 ரூபாய் செலவு பண்ணி ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு. என்னம்மா நாத்தனாரே, என்ன சாக்கடையில வந்து குளிச்சிட்டு இருக்கிற? சாக்கடை அள்ளி பூசிக்கிட்டா அழகு மிளிரும்னு யாரும் சொன்னாங்களா? இவ வேற பாத்துட்டாளா? போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் இந்த குடியார பையனால வந்தது. காலு கையெல்லாம் சரியா ஒட்டல பாரு. இன்னும் கொஞ்சம் அள்ளி பூசிக்க. ஏ புள்ள, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்கிற? கையை புடிச்சு கரைக்கு வா. எனக்கு வர தெரியும், போட வேலையை பார்த்துக்கிட்டு. சாக்கடையில் தள்ளி விட்டுட்டு பேசுற பேச்சு என்னமோ. ஐயோ அம்மா. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.